بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الكريم سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. மதிப்பிற்கும் கண்ணியத்துக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிமையான பொழுதினிலே சூரத்தின் சுற்றுசோபனமான சலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று உங்களோடு கலந்துரையாட இருக்கின்ற இந்த தலைப்பு பொறுத்தவரையிலே நேரடியாக எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இரண்டரை கலந்திருக்கின்ற ஒரு தலைப்பு. இதில் நான் சில போது இதனுடைய கொள்கை, இதனுடைய சிந்தனையை விளங்கப்படுத்திக் கொண்டு செல்வேன். அது பிராக்டிக்கலும் விளங்கப்படுத்திக் கொண்டு செல்ல முடியும். எனவே இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றவர்கள், நான் நினைக்கின்ற பெரும்பாலும் அனைவரும் என்னை விட வயதில் மூத்தவர்கள், அனுபவத்தில் மூத்தவர்கள், அறிவில் மூத்தவர்கள். என்னுடைய 2 உஸ்தாத்மாரும் எனக்கு முன்னால உட்கார்ந்திருக்கிறாங்க. எனவே நான் இந்த பிரசன்டேஷனை செஞ்சு கொண்டு போகும்போது நீங்கள் உங்களுக்கு அனுபவங்கள் இருந்தால் இடையிலே கருத்து சொல்லலாம், அல்லது இதோடு சம்பந்தப்பட்ட அக்குர்ஆன் வசனங்கள் தெரிந்தால் அதையும் சொல்லலாம், அல்லது இதை சொல்லிக் கொண்டு செல்கின்ற பொழுது, இந்த பிரசன்டேஷனை செய்கின்ற பொழுது உங்களுக்கு சில கருத்துக்கள் சிந்தனைகள் எழும். அந்த சந்தர்ப்பத்திலே அதையும் இந்த இடத்திலே உங்களுக்கு இணைத்து இந்த பிரசன்டேஷனை, இந்த நிகழ்ச்சியை அல்லது இந்த விரிவுரையை வெற்றிகரமாக செய்வதற்கு உதவுமாறு கேட்டு நான் ஆரம்பிக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தில் இருக்கின்ற ஒரு அடிப்படையான ஒரு விடயம் தான் இஸ்லாம் மார்க்கம் என்று வருகின்ற பொழுதே ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் அடிப்படையாக எழும்ப வேண்டிய ஒரு விடயம் தான் சகோதரத்துவம் என்று. இஸ்லாமிய சகோதரத்துவம் அல்லது இந்த சகோதரத்துவம் என்கின்ற விடயம் ஒரு மூமியினுடைய சிந்தனையில் அல்லது அவனுடைய உடம்பில் இருக்கின்ற ஒவ்வொரு நாடி நாளங்களிலும் அவனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய ஒரு உணர்வு தான் இந்த இஸ்லாமிய சகோதரத்துவம் என்பதை நாங்கள் யாவரும் மறந்திருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதிகமாக சகோதரத்துவத்தை பற்றி பயான்கள் கேட்டிருப்போம். அதிகமாக அதை பற்றி வற்புறுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். குதுபாக்களில், வேறு நிகழ்ச்சிகளில், குடும்பங்களில், மூத்தவர்கள், பாடசாலை என்று எல்லா இடங்களிலுமே இந்த சகோதரத்துவத்தை பற்றி அதிகமாக வற்புறுத்துவார்கள். ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சகோதரத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும்? இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இந்த சகோதரத்துவம் இருக்கும் என்றால் அதை நாங்கள் ஏன் கடைபிடிக்க வேண்டும்? உண்மையிலே அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் தானா அல்லது இல்லையா என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அந்த வகையிலே சகோதரத்துவத்தின் அவசியம் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த உலகத்திலே எந்த ஒரு படைப்பை எடுத்துக் கொண்டாலும் சரி, மனிதன் மாத்திரம் அல்ல, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் படைத்திருக்கின்ற எந்த ஒரு படைப்பை நாங்கள் எடுத்தாலும் தனிமையாக வாழ முடியாது. அதில் நீங்கள் அனைவரும் உடன்படுவீர்கள், ஏற்றுக்கொள்வீர்கள். தனிமையாக ஒரு மனிதனாலோ இந்த ஒரு படைப்பாலோ வாழ முடியாது. இந்த ஒரு விடயம் இயல்பாகவே, இயற்கையாகவே, விதியே எங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றது. நாங்கள் இந்த உலகத்திலே சகோதரத்துவமாக வாழ வேண்டும். ஒரு மரத்தை எடுத்தால் கூட அந்த மரத்துக்கு தனிமையாக வாழ முடியாது, இன்னும் ஒன்றின் உதவி தேவை. ஒரு மிருகத்தை எடுத்தாலும் அப்படித்தான். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே மனிதன் என்கின்றவன் மிகவும் அடிப்படையாக நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றான் இந்த சகோதரத்துவத்தின் பால். எனவே ஒரு மனிதனால் இந்த உலகத்திலே தனிமையாக வாழ முடியாது என்பது ஒரு அடிப்படை. இரண்டாவது, ஒவ்வொரு படைப்பும் இன்னொன்றின் உதவியை வேண்டி இருக்கின்றன. நாங்கள் இந்த உலகத்திலே யாருக்கும் சொல்ல முடியாது, நான் என்னுடைய சொந்த காலில் இருக்கின்றேன் அல்லது நானாக இந்த உலகத்தில் வாழ்கிறேன், எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, அப்படி என்று யாருக்கும் இந்த உலகத்தில் சொல்ல முடியாது. இறுதியாக நாங்கள் மரணித்தால் எங்களை அடைப்பதற்காவது இன்னொருத்தர் உதவி கட்டாயம் தேவைப்படும். எனவே இந்த உலகத்திலே நாங்கள் அல்லது இந்த உலகத்தில் எந்த ஒரு படைப்பும் இன்னும் ஒன்றின் உதவி இல்லாமல் வாழ முடியாது. அடுத்தது, இஸ்லாம் இந்த விடயத்தை அதிகமாக வலியுறுத்தி இருக்கின்றது. இஸ்லாம் கடமையாக்கி இருக்கின்றது. அதை பற்றி நாங்கள் பின்னால் பார்ப்போம். நீங்களும் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். அடுத்தது, படைப்பினங்களிடம் காணப்படுகின்ற ஒரு நல்ல பண்பாடு. ஒரு மனிதனுக்கு இந்த சகோதரத்துவ எண்ணம், சகோதரத்துவ வாஞ்சை, சகோதரத்துவ சிந்தனை வரவில்லை என்றால் அவனை பற்றி சற்று சிந்திக்க வேண்டும். உதாரணமாக, நாங்கள் ஒரு தோட்டத்தில் வாழ்கின்ற மிருகங்களை கண்டிருப்போம்.
ஒரு மிருகம் கஷ்டப்படுகின்ற பொழுது அந்த இடத்திலே சென்று இன்னும் ஒரு மிருகம் உதவி செய்வதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். இது மிருகத்திடம் கூட இருக்கின்ற ஒரு பண்பாடு. படைப்பினங்கள் என்ற தாவரங்கள் ஒன்றுக்கொண்டு உதவி செய்வதை நாங்கள் அன்றாட வாழ்க்கையிலே காண்கின்றோம். ஒரு பறவைக்கு இன்னும் ஒரு பறவை உணவூட்டுவதை கண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது இவை அத்தனையும் விட இந்த உலகத்திலே கௌரவமான கண்ணியமான சிறந்த படைப்பான மனிதனிடம் இந்த பண்பாடு, இந்த சகோதரத்துவம் என்ற உணர்வு, சகோதரத்துவம் என்ற வாஞ்சை இல்லை என்றால் அதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய கடமை. எனவே இப்படி பல காரணங்கள் எங்களுக்கு அடுக்கி கொண்டு செல்லலாம். நான் மிகவும் ரத்தின சுருக்கமாக போட்டிருக்கின்றேன். இந்த காரணங்களை வைத்து ஒரு மனிதன் நோக்குகின்ற பொழுது சகோதரத்துவம் இல்லாமல், சகோதரத்துவ வாஞ்சை இல்லாமல், சகோதரத்துவ சிந்தனை இல்லாமல், அந்த எண்ணம் தங்களோடு தன்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்வான் என்றால் அந்த மனிதன் அவன் மனிதன் என்ற நிலையிலும் தரம் குறைந்து போவதை நாங்கள் சிந்திக்கிறோம். அப்படி ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழ முடியாது. அப்படி வாழ்கின்றான் என்றால் அவன் அடுத்தவர்களுடைய உதவியை பெற்றுக் கொள்கின்றான், அடுத்தவர்களுடைய அத்தனை நலன்களையும் தனக்கு எடுத்துக் கொள்கின்றான், அடுத்தவர்களிடமே தனக்கு தேவையான அத்தனையும் எடுத்துக் கொள்கின்றான். ஆனால் அடுத்தவர்களுக்காக வேண்டி தன்னை கொடுப்பதற்கு, தான் உதவி செய்வதற்கு தயார் இல்லை அந்த மனிதன். நான் அடுத்தவர்களுக்கு வாழ்வதற்கு, அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்கு, அடுத்தவர்களோடு ஒன்றித்து வாழ்வதற்கு தயார் இல்லை. அப்படி என்றால் அந்த மனிதனை பற்றி நாங்கள் என்ன முடிவெடுப்போம் என்பதை நாங்கள் ஒரு மனிதர்க்கணும். எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதன் தான் வாழுகின்ற இயற்கை சூழலே அவனுக்கு இந்த சகோதரத்துவத்தை கடமையாக்கி இருக்கின்றது, நிர்பந்தித்திருக்கின்றது. மனிதன் வாழுகின்ற அந்த சூழல், அந்த நியதியை அவனை இயல்பாக இந்த சகோதரத்துக்கு உட்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக குர்ஆனும் ஹதீஸும் இந்த சகோதரத்துவத்தை எப்படி எங்களுக்கு வழிகாட்டுகின்றது என்பதை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் ஹல்கு இயாலுல்லாஹ், இந்த உலகத்தில் இருக்கின்ற படைப்பினங்கள் அத்தனையுமே அல்லாஹ்வின் குடும்பம். எனவே அல்லாஹ் தஆலா படைப்பினங்கள் அத்தனையும் தான் நினைத்து குறிப்பிட்டிருக்கிறான். அப்படி பார்க்கின்ற பொழுது மனிதர்கள் என்று வருகின்ற பொழுது நாங்கள் அனைவரும் ஒரே சகோதரர்கள், ஒரே குடும்பத்தவர்கள் என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, நீங்கள் பூமியில் உள்ளவர்களுக்கு கருணை காட்டுங்கள், அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவார். அதாவது வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்று ஹதீஸ் வருகின்றது. இப்படி மொழிபெயர்த்திருக்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். எனவே அல்லாஹ் தஆலா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அல்லாஹ் தஆலாவின் இரக்கம் வேணும் என்றால் நாங்கள் இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும், அவர்களோடு ஒன்றித்து வாழ வேண்டும், அவர்களுடைய உறவாடல்களிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். அடுத்ததாக, அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யுங்கள் என்ற விடயத்தை நாங்கள் அதிகம் அறிந்திருக்கின்றோம். அநீதம் இழக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யுங்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று இஸ்லாம் தூண்டிருக்கின்றது. ஒரு அடியான் இன்னும் ஒரு அடியானுக்கு உதவும் காலம் எல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்வான். ஒரு அடியான் இன்னும் ஒரு அடியானுக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்வான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதிலே ஒரு முக்கியமான விடயத்தை நீங்கள் உங்களுடைய மனதிற்கு எடுத்துக் கொள்ளுங்க. இந்த ஹதீஸை பொறுத்தவற்றிலே இது முஸ்லிமோடு மாத்திரம் என்று எங்குமே குறிப்பிட்டது. இங்கு இந்த சகோதரத்துவம், இந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டி இருக்கின்ற சகோதரத்துவம் முஸ்லிமோடு மாத்திரம்தான் இந்த சகோதரத்துவத்தை பேண வேண்டும் என்று எங்குமே குறிப்பிட்டது. இது பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மனிதர்களுடன், பொதுவாக ஒரு மனிதன் படைப்பினங்களோடு இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை. ஆனால் மனிதர்கள் என்று வருகின்ற பொழுது அனைத்து மனிதர்களோடும் சகோதரத்துவத்தோடு, ஒற்றுமையோடு, உறவோடு, ஒத்தாசையோடு வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதாக இந்த ஹதீஸ்கள் காணப்படுகின்றன. இது போன்று நியாயமான அல் குர்ஆன் ஹதீஸ்கள் காணப்படுகின்றன. நாங்கள் வாழுகின்ற சூழலில் இருக்கின்ற அனைத்து மனிதர்களோடு, முஸ்லிம் அல்ல, குடும்பத்தவன் அல்ல, எனது நாட்டவன், எனது ஊரவன், எனது கிராமத்தவன் என்ற அந்த வரையறைகள் எல்லாம் தாண்டி ஒரு பெரிய வட்டம், இந்த உலகத்திலே எந்த மூலை முடுக்கில் வாழ்கின்ற ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனோடு நீங்கள் சகோதரத்துவத்தை பேணிக் கொள்ளுங்கள் என்பதை உணர்த்துகின்றன. உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னார்கள், நீங்கள் அறிந்தவர் அறியாதவர் யாருக்காக இருந்தாலும் என்ன செய்யுங்க, சலாம் சொல்லுங்க சொன்னாங்க. ஒரு பாதிக்கப்பட்ட இந்த யாருக்காக இருந்தாலும் என்ன செய்கிறது, இஸ்லாம் உதவி செய்கிறது. எனவே நாம் அந்த போர்டர்ல இருந்து முழுமையான ஒரு பெரிய வட்டத்துக்கு வழிகாட்டி இருக்கின்றது சகோதரத்துவம் என்று வருகின்ற பொழுது. இதோட இந்த சிந்தனையோட அல்ல இந்த கருத்தோட வேற நம்ம கருத்து சொல்ல, அதாவது இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களோடையும் சகோதரத்துவம் பாஞ்சியை நாங்கள் பேணிக் கொள்ளணும், அதுக்கு இஸ்லாம் வலியுறுத்திய கடமை என்பதை சம்பந்தப்படுத்தி நம்ம கருத்து சொல்லணுமா?
எனவே அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் சகோதரத்தின் என்று வருகின்ற பொழுது இப்படி ஒரு பெரிய எல்லை எங்களுக்கு தந்திருக்கின்றது. அடுத்ததாக இன்னும் ஒரு எல்லையை இஸ்லாம் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றது. நிச்சயமாக மூமின்கள் அனைவரும் சகோதரர்களே. இது அடுத்த பாடங்களை பார்க்கலாம். மூமின்கள் என்று வருகின்ற பொழுது இஸ்லாம் இன்னும் ஒரு கௌரவத்தை கொடுக்குது. நிச்சயமாக மூமின்கள் அனைவரும் சகோதரர்களே. இன்னமல் முஃமினூன இஹ்வா. நிச்சயமாக மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று இஸ்லாம் இரண்டாவது தரத்துக்கு வருகின்றோம். இஸ்லாம் அனைத்து மனிதர்களையும் சகோதரர்கள் என்று குறிப்பிட்ட மார்க்கம் மூமின்களுக்கு என்று இன்னும் ஒரு தரத்தை கூட்டுகின்றது. எனவே ஒரு முஸ்லிம் என்று வருகின்ற பொழுது நாங்கள் அவனோடு வருகின்ற உறவு இரக்கம் என்பது இரட்டிப்பாக வர வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னும் ஒரு வசனத்திலே ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமின் சகோதரன் ஆவான். அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமின் சகோதரன் ஆவான். முஸ்லிம்கள் ஒரு உடம்பி உறுப்பை போன்றவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். முஸ்லிம்கள் என்று வருகின்ற பொழுது, முஃமின்கள் என்று வருகின்ற பொழுது அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒரு உடம்பி ஒவ்வொரு பாகத்தை போன்றவர்கள். அவருடைய கை கவலை துன்பப்படுகின்ற பொழுது, தீக்கிரையாக்கப்படுகின்ற பொழுது கண் அழுகின்றது. அவனுடைய கால் விரைகின்றதற்கு மருத்துவம் செய்வதற்காக வேண்டி அவன் செயற்படுகின்றான். அப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகின்றது. தான் விரும்பும் ஒன்றை தனது சகோதரனுக்கு விரும்பாதவரை உண்மையான மூமினாக மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஹதீஸ்ல முன்னுக்கு ஒரு விஷயம் வருகிறது. உங்களில் ஒருவர் மூமினாகாத வரைக்கும், மூமினாக இருக்கும் வரைக்கும் சுவர்க்கம் செல்ல மாட்டீர்கள் என்று குறிப்பிட்டு விட்டு பின்னால் சொல்வார்கள், உங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காத வரை நீங்கள் உண்மையான மூமினாக மாட்டீர்கள். அந்த ஹதீஸை திரும்ப சொல்றேன். நீங்கள் ஈமான் கொள்ளாத வரை சுவனம் செல்ல மாட்டீர்கள். நீங்கள் ஈமான் கொள்ளாதவரை சுவனம் செல்ல மாட்டீர்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காதவரை ஈமான் கொண்டவர்களாக மாட்டீர்கள் என்று ஹதீஸ் குறிப்பிடுகிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரத்துவத்தின் இரண்டாவது தரம் அல்லது முஸ்லிம்கள் என்று வருகின்ற பொழுது நாங்கள் அவர்களோடு இன்னும் அதிகமாக சகோதரத்துவ வாஞ்சையோடு நெருக்கத்தோடு உறவை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு வலியுறுத்தி காட்டுகின்றன. அதே போன்று இஸ்லாம் இந்த சகோதரத்துவத்தை பரவலாக்குவதற்காக வேண்டி, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி எத்தனையோ வழிவாய்களை எங்களுடைய அன்றாட வாழ்க்கை எங்களோடு தொடர்படுத்தி வைத்திருக்கின்றது. அந்த வகையில சகாத் கடமையாக்கி வைத்திருக்கின்றது. ஒரு மனிதன் கஷ்டப்படுகின்ற பொழுது அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். இதனூடாக வளர்வது என்ன சகோதரத்துவம். சதக்கா கொடுக்குமாறு, அதிகம் சதக்கா கொடுக்குமாறு இஸ்லாம் எங்களை வலியுறுத்தி இருக்கின்றது. எதனை உணர்த்துகின்றது? எதனை எங்களுக்குள் ஏற்படும்? சதக்கா கொடுப்பதன் மூலமா எங்களுக்குள் எது வளரப் போகின்றது? சகோதரத்துவம் வளரும். அதே போன்று நோய் விசாரிக்க செல்லும். நான் நினைக்கிறேன் ஒரு ஹதீஸ் வரும், ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமின் மீது செய்ய வேண்டிய கடமை. அதிலே நோய் விசாரிக்க செல்லுதல், சலாம் சொல்லுகின்ற பொழுது பதில் சொல்லுதல், தும்பினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதற்கு பதில் சொல்லுகின்றது. அதே போன்று மரணித்தவருடைய வீட்டை தரிசித்தல், அவருடைய ஜனாசா, இப்படி பல அயலவர்களுக்கு உதவி செய்தல், தேவையுடையவர்களுக்கு உதவி செய்தல், மரண வீடுகளை தரிசித்தல், இப்படி இஸ்லாம் நியாயமான விடயங்களை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றது. அல்லது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கின்றது. இந்த சகோதரத்துவத்தை நெறிப்படுத்துவதற்காக வேண்டி, வளர்த்து விடுவதற்காக வேண்டி. ஒரு மனிதன் இன்னும் மனிதன் கண்டால் சலாம் சொல்ல வேண்டும், அவனை கட்டி அணைக்க வேண்டும், அவனோடு முசாஃபஹா முஆனகா செய்ய வேண்டும். இப்படி ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை கண்டால் சிரிக்க வேண்டும். அதை சதக்காவாக பார்த்த மார்க்கம் இஸ்லாம். உதவி செய்வதை சதக்காவாக பார்த்த மார்க்கம் இஸ்லாம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கை சூழலிலே நாங்கள் எங்களுடைய முஸ்லிம்களோடு கலந்து வாழுகின்ற பொழுது இந்த சகோதரத்துவத்தை வழிபடுத்துவதற்காக வேண்டி, சகோதரத்துவத்தை நெறிப்படுத்துவதற்காக வேண்டி இஸ்லாம் எத்தனையோ வழிமுறைகளை செய்திருக்கின்றது. நாங்கள் பார்த்தோம், இயற்கையாகவே ஒரு மனிதன் சகோதரத்துவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கின்றான். அடுத்ததாக இஸ்லாம் அனைத்து மனிதர்களோடும் சகோதரத்துவ வாஞ்சையோடு பழகுமாறு. அதனை தாண்டி இஸ்லாம் இந்த முஸ்லிம் என்று வருகின்ற பொழுது, மூமின் என்று வருகின்ற பொழுது ஒரு பொறுப்புணர்வையும் ஒரு கடமைப்பாட்டையும் எங்களிடத்திலே ஏற்படுத்துகின்றது. நாங்கள் கட்டாயம் சகோதரத்துவத்தோடு சகோதரத்துவ உணர்வோடு வாழ வேண்டிய தேவையை இது எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. பாருங்கள் சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து இதற்கு சில உதாரணங்கள். எர்மூக் யுத்தம், அதோடு சம்பந்தப்பட்ட எதமான சம்பவம் யாருக்கால் ஞாபகம் இருக்கா? சொல்லிடுமா?
சஹாபாக்கள் எந்த அளவுக்கு சகோதரத்துவ வாஞ்சையோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை நீங்க சிந்திச்சு பாருங்க. யர்முக் யுத்தத்துல ஒரு சஹாபி வெட்டப்பட்டு தன்னுடைய இறுதி நிலையில் இருக்காரு, உயிர் பிரிகிற தருவாயில் இருந்து கொண்டிருக்கின்றாரு. அப்போது தண்ணி கேட்கிறாரு, அவருக்கு தண்ணி கொண்டு வரப்படுகின்றது. அவர் என்ன சொல்றாரு? அதே நேரத்தில் இன்னும் ஒரு சஹாபி அங்கால் என்ன செய்யப்படுகிறாரு, தண்ணி தேவைக்காக வேண்டி தவிச்சு கொண்டிருக்கிறாரு, அவருக்கு கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்றாரு. அவருக்கு தண்ணி கொண்டு போகப்படுகிறது. இன்னும் ஒரு சஹாபி அங்கால் துடிச்சு கொண்டிருக்கிறாரு. என்ன சொல்றாரு பதில்? என்ன சொல்றாரு? அவரை கொண்டு போக முடியும். இறுதியில் என்ன நடக்குது? மூன்று சஹாபாக்களும் கொஞ்சம் பேசினா நல்லமே, அப்படி இருந்தீங்கன்னா தூக்கம் போயிடும். மூன்று சஹாபாக்கள் என்ன நடக்குது? உயிர். அன்புக்குரிய சகோதரர்களே, தன்னுடைய சகோதரனுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் தியாகம் செய்ய தயாராக இருந்திருக்கிறார்கள் என்றால், தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, அடுத்த சகோதரன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இன்றைக்கு இப்படி அவன் செத்தாலும் பரவாயில்லை, நான் வாழ வேண்டும் என்று. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு சம்பவம் இருக்கு. ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் இருக்காங்க சஹாபாக்களோட. ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, எனக்கு பசியோட வந்திருக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த சபையில் இருந்த மனிதர்கள்ட்ட கேட்கிறாங்க, யாராலும் இந்த பசியோட வந்திருக்கிற மனிதர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களான்னு சொல்லி. அப்ப அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் தயார்னு சொல்லி அந்த விருந்தாளிய அழைத்து கொண்டு வீட்டுக்கு செல்றாங்க. வீட்டுக்கு சென்று போய் பார்த்தா வீட்டுல யாருக்கு சாப்பாடு? யாருக்கு? அவருக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் மட்டும்தான் சாப்பாடு. என்ன முடிவெடுத்தாங்க? வீட்டுல உள்ளவங்க எல்லாம் என்ன செய்ய, வீட்டுல உள்ளவங்க எல்லாம் தூங்க போட்டுட்டு விருந்தாளிய கூட்டிட்டு வர்றாங்க. என்னத்துக்கு? சாப்பாட்டுக்கு. சாப்பிட்ட நேரம் என்ன நடக்குதாங்க? விளக்கு அணைக்கப்படுகிறது. யார் சாப்பிட்ட, யார் பசி இருந்த? விருந்தாளி சாப்பிட்டாரு, வீட்டுல உள்ளவங்க பசி இருந்தாங்க. இந்த கைந்தா ஓகே பரவாயில்ல. அப்ப அதுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு வசனம் ஒன்று சொல்றான் அவங்கள பார்த்து, யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அவர்களுக்கு தங்களுடைய தேவைகளை மாத்திரம்தான் நிறைவேற்றிக் கொள்ள முடியுமான சக்தி இருந்தாலும் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்துல தங்களை விட அடுத்தவர்களை மேலாக கருதக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது ஒரு சகோதரத்துவ வடிவம். தன்னோட தேவைதான் இருந்தாலும் தன்னோட தேவையை விட அடுத்தவங்களோட தேவையை மேலாக கருதி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து செயற்படக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு எப்படி என்ன தேவையை செஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஏலாம், இல்லாட்டி என்ன தேவை நிறைவேற்றிக்கிறதுக்கே நான் இல்ல, இன்னொருத்தருக்கு உதவி செய்யவா என்ற மனப்பான்மை. ஆனால் இஸ்லாம் சகோதரத்துவத்தை கடமையாக்கி இருக்கு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். சகோதர வாஞ்சியோடு இந்த உலகத்துல வாழணும்னு நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். ஆனால் இப்படி வாழ்வோம் என்று நாங்கள் நம்பிக்கை கொள்றோமா? எங்கட அன்றாட வாழ்க்கையில் இந்த நம்பிக்கை, இந்த செயற்பாடு இருக்கின்றதா என்று சிந்தித்து பாருங்க. மதீனா வாசிகள் மக்கா வாசிகளை வரவேற்ற சம்பவம் தெரியும் எல்லாருக்கும். மக்கா வாசிகள் மக்காவில இருந்து மதீனாவுக்கு செல்கின்ற பொழுது எதை எடுத்துக்கொண்டு போனாங்க? உடுத்த உடுப்புகளோட போனாங்க. போற டைம்ல எடுத்துட்டு போன தண்ணியையும் என்ன செஞ்சாங்க? கடையில நிப்பாட்டி, இது மக்காட சொத்து, உங்களுக்கு தரமாற்றம் சொல்லி பறிச்சு கொண்டாங்க. பறிச்சுட்டு போனாங்க மதீனாவுக்கு. மதீனாவுக்கு போன டைம் மதீனாவுல இந்த சஹாபாக்கள் எப்படி மக்காவாசியில வரவேற்றாங்க செல்லலுமா? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? எங்களுக்கு 2 வியாபார ஸ்தலங்கள் இருக்கு, கடைக்கு. அதுல ஒன்றை யார் எடுத்துக்கொள்ளுங்க? நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 2 வீட்டுக்கு, ஒரு வீட்டை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. மட்டுமா 2 மனைவி மாறிக்கிற அதுலயும் ஒன்றை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. எப்படியானது எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கும் விருப்பமானது எடுத்துக்கொள்ளுங்க. இது சஹாபாக்கள்கிட்ட இருந்த அந்த சகோதரத்துக்கான சில அடையாளங்கள். சரியா? அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சம்பவம் உண்டு. ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பாதையில நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. சந்திக்கிற டைம்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு பார்த்தாங்க. அலி ரலியல்லாஹு பணியை பார்த்துட்டு போறாங்க. உமர் ரலியல்லாஹு எதிர்பார்த்தாங்க அலி ரலியல்லாஹு முதலாவது சலாம் சொல்லுவாங்கன்னு. ஆனா அலி ரலியல்லாஹு சலாம் சொல்லல.
இது உமர் ரலியல்லாஹு ஆத்திரம் வந்து கோவம் வந்து உடனே ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு என்ன கண்டாங்க ஆனாலும் சலாம் சொல்லலன்னு சொல்லி. அலி ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்றாங்க, உமர் ரலியல்லாஹு கண்ணீங்க நிறைய சலாம் சொல்லல. அதுக்கு அலி ரலியல்லாஹு பதில் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டேன், நீங்க சொன்னதாக யார் சலாத்துக்கு முந்திக் கொள்றாங்களோ அவங்க எதுக்கு முந்திக் கொள்வாங்கன்னா சுவர்க்கத்துக்கு முந்திக் கொள்வாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்னோட ஒரு மூத்த சகோதரர், ஏண்ட சகோதரர் எனக்கு முன்னுக்கு எங்க போகணும்னு ஆசைப்படுறேன். இதுதான் அந்த சஹாபாக்கள்கிட்ட இருந்த சில சகோதரத்துவத்துக்கான வடிவங்கள். சுவர்க்கம் போறதுக்கும் நான் எதுக்கு என் சகோதரர் முன்னுரிமை கொடுக்கிற அந்த மனப்பாவமும் அந்த மனோபாவமும் அவர்கள்ட்ட இருந்துச்சு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது அந்த சஹாபாக்களோட வரலாற்றுல இருந்து சகோதரத்துவத்தை கிடைச்ச சில உதாரணங்கள். உங்களுக்கும் செல்லும் அப்படி இருந்துச்சு சரியா? ஆனால் இப்ப இருக்க பிரச்சனை என்னன்னா, ஏன் எங்கள்கிட்ட அந்த உறவு இல்லா போச்சு? சரியா? உண்மையில இருக்கு அப்படியான ஒரு உறவு, அப்படியான ஒரு சகோதரத்துவ உறவை காணலுமா? சொல்லுங்களே. இன்றைக்கு சஹாபாக்கள காலத்துல இருந்த அல்லது இஸ்லாம் வேண்டி நிற்கின்ற ஒரு சகோதரனுக்கு நோய்வாய்ப்பட்டால் தனக்கு நோய்வாய்ப்பட்டதை போல உணர்கின்ற ஒரு சகோதரன் தேவை தன்னோட தேவையை போல தன்னோட தேவையை விட மேலான ஒரு தேவையாக கருதி, ஒரு சகோதரன் நோய்வாய்ப்பட்டால், ஒரு சகோதரன் கஷ்டத்துல விழுந்தால், ஒரு சகோதரன் தேவையுள்ள டைம்ல தன்னை அர்ப்பணித்து வேலை செய்கின்ற அந்த சகோதரத்துவம் ஜெயிக்குதா? ஒரு முஸ்லிம் ஒரு சகோதரன் நல்ல ஒரு மனிதன் என்ற உறவை விடுங்க, ஒரு முஸ்லிம் என்ற உறவை விடுங்க, ஒரு நாடு என்ற உறவை விடுங்க, ஒரு கிராமம் என்ற உறவை விடுங்க, ஒரு குடும்பத்திலேயாவது அந்த உறவண்டை காணல் மாய்க்குதா? எந்த குடும்பத்தை எடுத்தாலும் என்ன பிரச்சனை இருக்குவாங்க? காணி பிரச்சனைக்கும் அப்படித்தானே, சொத்து பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைக்குதான் இல்லையா? சகோதரருக்கு மத்தியில நல்ல குடும்பங்கள் இல்லாமல் இல்ல, நான் சொல்றேன். அதிகமான பெரும்பாலான குடும்பங்கள்ல இப்படியான குளறுபடிகளும் வேறுபாடுகளும் இருக்கா இல்லையா? நிச்சயமாக இருக்கு. ஆனால் இஸ்லாம் இப்படி ஒரு உறவை எங்கள்கிட்ட எதிர்பார்க்குது. சகோதரத்துவ வாஞ்சை, அன்பும் பண்பும் பாசமும் ஒற்றுமையும் நிறைந்து எந்த சந்தர்ப்பத்திலுமே சந்தோஷத்தோடு வாழுகின்ற சகோதரர்களை இஸ்லாம் எங்கள்கிட்ட எதிர்பார்க்குது. அதையே இல்லாம போச்சு. அதாவது யார்கிட்ட வரும், அதை நாங்க எப்படி உருவாக்கி கொள்றோம் என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ப எங்களுக்கு இருக்கிற தேவையும் அந்த சகோதரத்துவத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு அதுக்கு இஸ்லாம் என்ன வழிகாட்டல் தந்திருக்கின்றது பாருங்க. அல்லாஹ் தஆலா அந்த சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்கான சில அடிப்படைகளை குறிப்பிடுகிறார். முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் வல்லதீன மாஹு அஷித்தாவு அலல் குஃபார் ருஹமாவு பைனஹும். அந்த சகோதரத்துவத்துக்கான அல்லது சகோதரத்துவத்தோடு வாழ்ந்த மனிதர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர், வல்லதீன மாஹு அவர்களோடு இருந்தவர்கள் எல்லாரும், அஷித்தாவு அலல் குஃபார் இஸ்லாத்தின் எதிரிகளோடு அல்லாஹ்வின் எதிரிகளோடு கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாகவும், ருஹமாவு பைனஹும் தங்களுக்கு மத்தியிலே ஒரு தாய் ஒரு தந்தையின் பிள்ளைகளை போட்டு வாழ்ந்தார்கள். அதை நான் இன்னும் விளக்கமா சொல்றேன்னு சொன்னா, ஒரு குடல்ல பிறந்த குழந்தைகளை போல பிள்ளைகளை போல சஹாபாக்கள் வாழ்ந்ததாக குர்ஆன் சொல்லுது. இன்னல்லதீன யுகாத்திலூன ஃபீ ஸபீலில்லாஹ் கஅன்னஹும் புன்யானும் மர்சூஸ். அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு குர்ஆன் வசனம் சொல்றான், அல்லாஹ்வுடைய பாதையில போராடுகின்ற அந்த சகோதரர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், ஈயத்தால் உருக்கி வார்க்கப்பட்ட ஈயம் எப்படி இறுக்கமாக நெருக்கமாக உறுதியாக இருக்குமோ அப்படித்தான் இந்த சகோதரர்கள் ஒருவரோடு ஒருவர் நெருக்கமாக இருப்பார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இன்னும் ஒரு குர்ஆன் வசனத்துல, தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நீங்கள் ஒருவருக்கொருவர் நன்மையானவற்றில் ஒத்துழைப்பு செய்யுங்கள், தீமையானவற்றிலே ஒருத்தருக்கொருத்தர் ஒத்துழைப்பு செய்யாதீர்கள் என்று குறிப்பிடுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அல் குர்ஆன் வசனங்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு சகோதரத்துவத்தின் அடிப்படையை குறிப்பிடுகின்றது. நாங்கள் எதிர்பார்க்கின்ற அல்லது இஸ்லாம் கூறுகின்ற அந்த சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற சில அடிப்படைகளை குறிப்பிடுகின்றது. வெறுமனே நாங்கள் அன்றாடம் உதவி செய்ய வேண்டும், ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றோம். தேவையுள்ளோருக்கு உதவி செய்வோம், அதுவும் விரும்பியோ விரும்பாமலோ செய்வோம். அதாவது
ஒரு இஸ்லாமிய அறிஞர் குறிப்பிடுகின்றார், ஒரு மனிதர் ஒருத்தருக்கு உதவி செய்கின்றார். சொல்லுங்களேன், ஒரு மனிதர் ஒருத்தர்கிட்ட கேட்டு வாராது, அந்த டைம்ல இன்னொருத்தர் உதவி செய்யறாரு. அந்த உதவி எப்படி இருக்கணும்னு தெரியுமா? இன்னும் 10 தடவை நான் இவரிடம் சென்றாலும் இவர் தருவார் என்ற மனோபாவம் அந்த உதவி பெறுகின்ற ஒரு இடத்துல வரணும். ஒரு நாளும் ஏடா இவற்றை போய் கேட்டேன் என்ற உணர்வை மட்டும் ஏற்படுத்திடக் கூடாது. அப்படி உருவாக்குவமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா போதும் நம்மளை பொருந்திக் கொள்ளப்படும். அப்படின்னா தேவையுள்ளவர்கள் என்கிட்ட வரணும், விருப்பத்தோட இரக்கத்தோட இவர் தருவார் என்ற நம்பிக்கையோடு வரணும். அந்த அளவுக்கு நாங்கள் சகோதரத்துவ வாஞ்சையில் இருக்கணும். இதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற சகோதரத்துவ வாஞ்சை. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அத்தகைய உண்மையான சகோதரத்துவத்தை உருவாக்குவது எப்படி, அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்ன, அதை எப்படி இஸ்லாம் உருவாக்கி இருக்கின்றது என்பதை இந்த சில அல்குர்ஆன் வசனங்கள் எங்களுக்கு எடுத்துக்காட்டுகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, எப்பொழுது அந்த உண்மையான சகோதரத்துவம் ஏற்படும் என்றால், எப்பொழுது நாங்கள் இஸ்லாமும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதிர்பார்க்கின்ற அந்த சகோதரத்துவம் ஏற்படும் என்றால், ஒரு சமூகம் ஒரு கொள்கைக்காக வேண்டி வாழ வேண்டும். ஒரு கொள்கையை இந்த உலகத்திலே வாழ்வதற்காக வேண்டி தயாராக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சகோதரத்துவத்தை எங்களால் காண முடியும். ஒன்று. அடுத்தது, அந்த கொள்கைக்காக வாழுகின்ற இடத்திலும் வாழுகின்ற மனிதர்களிடத்திலும் அந்த சகோதரத்துவம் உருவாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சஹாபாக்களும் ஏன் அப்படி இருந்தார்கள் என்றால், அவர்கள் ஒரு கொள்கைக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். இஸ்லாத்தை இந்த பூமியிலே இந்த மண்ணிலே வாழ வைக்க வேண்டும் என்ற ஆசையோடு வாழ்ந்தார்கள். எனவே அவர்களிடம் அந்த சகோதரத்துவ வாஞ்சை எங்களால் காண கிடைத்தது. அப்படி வாழுகின்றவர்களிடத்தில் தான் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், ஈயத்தால் உருக்கி வார்க்கப்பட்டவர்களை போன்ற சகோதரர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு பெரிய விடயம் இருக்கின்றது. ஒரு உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் சகோதரத்துவத்தை கடமையாக்கி இருக்கின்றது. இஸ்லாம் சகோதரத்துவத்தை ஒரு மூமினுடைய கட்டாய பொறுப்பாக்கி இருக்கின்றது. அந்த சகோதரத்துவத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்றால் இந்த கொள்கையை வாழ வைக்கின்ற உணர்வு எங்களிடத்திலே வர வேண்டும். இந்த கொள்கையை வாழ வைக்க முற்படுகின்ற பொழுதுதான் அந்த சகோதரத்துவத்தை எங்களால் அடைந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் தன்னோடு இருக்கின்ற சகோதரர் மீதும் எங்களுக்கு இரக்கம் வரும். தனக்கு அப்பால் இருக்கின்ற தொடர்பில்லாமல் இருக்கின்ற சகோதரர் மீதும் இரக்கம் வரும். தன்னோடு இருக்கின்ற சகோதரர் மீது எப்படி இரக்கம் வரும்? இந்த பாதையில் செல்லுகின்ற பொழுது அடி, ஏச்சி, துன்பம், கஷ்டம், கடன், தொல்லை, நஷ்டம் என்று 1000 பிரச்சனைகள் வரும். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த சகோதரன் மீது இரக்கம் வரும். அந்த சகோதரனுடைய குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை வந்தால் அவன் மீது எங்களுக்கு இரக்கம் வரும், பாசம் வர வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம், அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக மாறுவோம். அடுத்தவர்கள் மீது எப்படி இரக்கம் வரப்போகின்றது? இந்த சமூகத்திலே அல்லாஹ்வின் மார்க்கம் கிடைக்காமல் கஷ்டப்படுகின்ற எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்றார்கள். வாழ்க்கையில் துன்பம், வாழ்க்கையில் கஷ்டம், வியாபாரத்தில் தோல்வி, குடும்ப வாழ்க்கையில் தோல்வி, நாளை மறுமையிலும் அவன் என்னோடு வாழ்ந்துவிட்டு மரணிக்க போகின்றானே என்ற கவலை உணர்வு வரும். அது அடுத்த மனிதர்கள் மீது, இந்த கொள்கையோடு தூரமாக இருக்கின்ற மனிதர்கள் மீது எங்களுக்கு வருகின்ற பாசம், நேசம், சகோதரத்துவமாக இருக்கும். இந்த கொள்கையோடு இருக்கின்ற மனிதர்களோடு வருகின்ற பாசம், நேசம், அவர்கள் இஸ்லாத்துக்காக வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது எங்களுக்கு எங்களுடைய உள்ளம் கஷ்டப்படும். அவர்கள் இஸ்லாத்துக்காக வாழ்ந்து கஷ்டப்படுகின்ற பொழுது அவர்களுக்காக எங்களை தியாகம் செய்கின்ற அர்ப்பணிக்கின்ற சிந்தனை வரும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சற்று சிந்தனை பாருங்கள். யாருக்கு இந்த இஸ்லாம் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றதோ, உணர்வு இருக்கின்றதோ, இந்த கொள்கை வாழ வேண்டும் என்ற உணர்வு இருக்கின்றதோ, அவர்கள் தான் சிரியாவிலே மரணிக்கின்ற ஒரு பச்சிளம் குழந்தைக்கும் கவலை அளிக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். அது ஈஜிப்டிலாக இருக்க முடியும், பலஸ்தீனிலாக இருக்க முடியும். எங்கெல்லாம் அல்லாஹ்வின் மார்க்கத்துக்காக வாழ்ந்து மரணிக்கின்ற மனிதர்களை கேட்கின்ற பொழுது, காண்கின்ற பொழுது கவலைப்படுகிறார்களோ அவர்கள் இந்த கொள்கை வாழ வேண்டும் என்ற சகோதரர்கள் தான். அப்பொழுது அந்த சகோதரத்துவ வாஞ்சை வருகின்றது. இந்த கொள்கை வாழ்ந்தால் என்ன, மரணித்தால் என்ன, நானும் என்னுடைய வாழ்க்கையும் என்று வாழ முற்படுகின்றவர்களுக்கு இந்த சகோதரத்துவ வாஞ்சையை ஒருபொழுதும் உருவாக்க முடியாது. அவர் தானும் தன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு செல்வார். எதுவரைக்கு என்றால் அவர் மரணிப்பார். மரணித்ததன் பின்னால் 4 பேர் யாராவது தூக்கி கொண்டு போய் அடைப்பட்டு வருவாங்க. சில வேளை அவருக்கு கபரு தோன்றதுக்கும் யாரும் விரும்ப மாட்டாங்க. சல்லிக்கு 2 பேரை கூட்டு வந்து கபரு தோண்டி கொடுப்பாங்க. இதுதான் இந்த உலகத்தில் அப்படி வாழ்கின்ற மனிதர்களுடைய நிலைமை. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எப்ப இந்த கொள்கைக்காக வாழ வேண்டும், இந்த கொள்கையை வாழ வைக்க வேண்டும் என்று உணர்ந்து
அதற்காக உள்வாங்கப்பட்டு அதிலே ஈடுபட முற்படுகின்றார்களோ அப்பொழுது இஸ்லாம் கூறுகின்ற இந்த சகோதரத்துவத்தை எங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அப்பொழுதுதான் ஒரு மூமியிடம் இருக்க வேண்டிய அந்த சகோதரத்துவத்தை எங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அப்பொழுதுதான் நாங்கள் அந்த மூமியின் என்ற நிலையை அடைந்து கொள்ள முடியும். அப்பொழுது எங்களுடைய சகோதரத்துவம் தூய்மையானதாக மாறும். இல்லை என்றால் முகஸ்தூதி. 1000 மனிதர்களோடு பழகுவோம், 1000 சகோதரர்களோடு உறவு வைத்துக் கொண்டிருப்போம், ஏதேனும் சுயநலத்திற்காக, அவரிடமிருந்து வியாபாரத்தை பெற்றுக் கொள்வதற்காக அதிகமான வியாபாரங்களை எடுத்துக்கொள்ளலாம். சரி, யாரும் பிசினஸ் மேன் இருந்தா வெளியே எடுத்துறாங்க முடிவு, யாருமே எனக்கு தெரியாத ஊர்ல இருந்தா பிரச்சனை வரும். நிறைய பேரோட நல்லா இருப்பாங்க. காரணம் என்ன? தன்னுடைய பிசினஸ் உடைஞ்சிடப்படாது. முகஸ்துதியான உறவு. ஒரு மையத்துடன் அவசரம் போயிட்டு வருவாங்க, அப்பதான் என்ன செய்வாரு? ஆனால் இந்த சகோதரத்துவம், இந்த கொள்கை, இந்த இஸ்லாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், அதற்காக கஷ்டப்படுகின்ற மனிதன் இரண்டையும் எதிர்பார்க்க மாட்டார். அவர் வந்தாலும் பரவாயில்ல, வராட்டியும் பரவாயில்ல, ஆனால் என் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான் இப்படி ஒரு பொறுப்பு, எனவே நான் அவருக்கு அந்த கடமையை செய்யும். அந்த சகோதரத்துவம் தூய்மையானதாக இருக்கும், இஹ்லாஸானதாக இருக்கும். அதை நாங்க கண்டுகொள்ளலாம். அப்படி இல்லாட்டி எவ்வளவாலும் எடுத்துக்கொள்ள என்னமாலும் செஞ்சு தருவாரு. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் செல்லும். போய் கட்டா என்ன இந்த மயத்துட்டு போவாங்க, என்னத்துக்கு போற போய் ஒரு என்ன சொல்லிட்டு வாங்க, தலையை காட்டுவாங்க. இஸ்லாம் கடமையாக்கி இந்த எந்த உணர்வும் இல்ல, தலையை காட்டுவாருக்கு. அப்பதான் என்ன செய்வார்? எனக்கும் வந்து அவர் தலையை காட்டிட்டு போவார். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ஒரு மனிதன், ஒரு மூமின் எப்பொழுது இந்த கொள்கையை உணர்ந்து இந்த கொள்கைக்காக தன்னை தான் வாழுகின்ற பொழுதும், இந்த கொள்கை வாழ வேண்டும் என்பதற்காக வாழுகின்ற பொழுதும் தான் அந்த தூய்மையான சகோதரத்துவத்தை தன்னுடைய வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இல்லை என்றால் சகோதரத்துவம் எங்களிடம் வராது. அடுத்தது தியாக சிந்தனை. தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டி எதையும் அர்ப்பணித்து அவருடைய கஷ்ட நஷ்டங்களை தனது கஷ்ட நஷ்டமாக பார்த்து, அவருடைய குடும்ப பிரச்சனையை தன்னுடைய குடும்ப பிரச்சனையாக பார்த்து, அவருடைய தேவையை தன்னுடைய தேவையாக பார்த்து இந்த உலகத்திலே உதவி செய்ய மனம் வரும் யாருக்கு தெரியுமா? இந்த கொள்கைக்காக வாழுகின்ற மனிதர்கள். இஸ்லாம் வாழணும் அப்படின்னு அவரும் வாழணும், அவருடைய குடும்பமும் வாழணும், அப்ப நான் அவருக்கு உதவி செய்யணும், இந்த உணர்வு வரும். எனவேதான் சஹாபாக்கள் அன்றைக்கு அப்படி இருந்தாங்க. நான் பசி இருந்தாலும் பரவாயில்லை, இன்னும் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுப்போம், ஏன் தேவை நிறைவேற்றாட்டையும் பரவாயில்லை, அடுத்தவன தேவை நிறைவேற்றுவோம் என்று சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நியாயமான உதாரணங்கள் உங்களுக்கு செல்லுது. ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் உங்களுக்கு செல்லுது. அன்புக்குரிய இஸ்லாம் சகோதரர்களே, எனவே எங்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்கு. முதலாவது, இஸ்லாம் எங்கள் மீது சகோதரத்துவம் என்ற அடிப்படையான கடமையை கடமையாக்கி இருக்கின்றது. தொழுகையை நாங்கள் எப்படி கடமையாக நோக்குகின்றோமோ, நோன்பை எப்படி கடமையாக நோக்கின்றோமோ, ஹஜ்ஜை சகாத்தை எப்படி கடமையாக நோக்கின்றோமோ, அதே போன்று இந்த தூய்மையான அன்பும் பண்பும் பாசமும் ஒற்றுமையும் கலந்த சகோதரத்துவத்தை கடமையாக இருக்கின்றது. இந்த சகோதரத்துவத்தை நாங்கள் வரவேற்றுக் கொள்வதென்றால் இந்த கொள்கைக்காக நாங்கள் வாழ வேண்டிய தேவை இருக்கின்றது, இந்த கொள்கையோடு வாழ வேண்டிய தேவை இருக்கின்றது, இந்த கொள்கையை படிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இஸ்லாத்தை, குர்ஆனை, சுன்னாவை படித்து அதனை வாழ வைக்கின்ற பணியில் ஈடுபடுகின்ற பொழுதுதான் இந்த சகோதரத்துவம் என்ற கடமையை எங்களால் செய்ய முடியும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இல்லை என்றால் எல்லோரும் போன்று நாங்களும் சகோதரத்துவத்தோடு தான் வாழ்கின்றோம் என்கின்றோம். பெருநாள் வருகின்ற பொழுது குடும்பத்தில் 2 பேருக்கு 2 உடுப்பு வாங்கி கொடுப்போம், 2 பிள்ளைக்கு பெருநாள் சல்லியை கொடுப்போம், சகோதரர்களாக வாழ்கின்றோம் என்று நினைத்துக் கொள்வோம். அன்பிற்குரிய சகோதரே, அதுவல்ல சகோதரத்துவம். இஸ்லாம் இப்படி ஒரு தூய்மையான உண்மையான சகோதரத்துவத்தை எங்களிடம் எதிர்பார்க்கின்றது. என்னுடைய உள்ளத்தால் இறங்கி அல்லாஹ்வினது மாத்திரம் திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து இந்த சகோதரர்களுக்காக வேண்டி அல்லது இந்த சகோதரத்துவத்தை வலுப்படுத்துவதற்கு விரும்புகின்றது. கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, தேவைகள் வருகின்ற பொழுது, நோய்வாய்ப்படுகின்ற பொழுது, கவலைகள் வருகின்ற பொழுது அவர்களோடு ஒன்றோடு ஒன்று கலந்து, எப்படி ஒரு கை நோய்வாய்ப்படுகின்ற பொழுது கால் உதவுகின்றதோ, அடுத்த கை உதவுகின்றதோ, கண் உதவுகின்றதோ, அப்படி நாங்கள் ஒரு சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை என்றால், தேவை என்றால் நாங்கள் செல்ல வேண்டும். அதே போன்று எங்களுக்கு மத்தியிலும் உறவுகளை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், உறவுகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், பரஸ்பரம் உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் நினைக்கின்றேன், எமது நாட்டை விட இந்த நாட்டு சூழல் இந்த உறவை வளர்ப்படுத்துவதற்கு ஒரு சாதகமான சூழலாகத்தான் கருதுகின்றேன். அதை பல்வேறுபட்ட வகையிலே தாருல் ஈமான் அல்லது நிர்வாகம் சிந்திக்கலாம். எப்படி இந்த உறவுகளை, குடும்ப உறவுகளை, சகோதரத்துவ உறவுகளை
எங்களுக்கு மத்தியில் வலுப்படுத்திக் கொள்வது, அதற்கான நிகழ்ச்சி நிரல்களை எப்படி ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியும் என்று நியாயமாக யோசிக்கலாம். ஆனால் அதுக்கு நல்ல சந்தர்ப்பம். ஏனென்றால் இந்த சகோதரர்கள் அதுக்கு தயாராக இருக்கின்றார்கள். அவருடைய அன்புகளை, அவருடைய கவலைகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து தங்களுடைய சகோதரத்துவ வாஞ்சைகளை கட்டி எழுப்புவதற்கு ஒரு நல்ல இடமாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த கொள்கையை விளங்கி இந்த கொள்கைக்காக வாழ்ந்து இந்த கொள்கையை வாழ வைக்க வேண்டும் என்ற உணர்வோடு அந்த சஹாபாக்களும் சஹாபிய பெண்மணிகளும் வாழ்ந்ததை போன்று இந்த உலகத்திலே வாழ முற்படுகின்ற பொழுது, தயாராகின்ற பொழுதுதான் இந்த சகோதரத்துவத்தை, இந்த அன்பை, இந்த இரக்கத்தை, இந்த ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும். இல்லை என்றால் அந்த மேற்கத்திய சமூகம் போன்றும் நான் அடுத்தவண்ட விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். அந்த அமீர் சொல்லுவாங்க ஒரு உதாரணம். அடுத்த வீட்டுல ஒருத்தர் மரணிச்சு 4-5 நாள் போனது பிறகு நாத்தம் அடிச்சா ஒரு நம்பர் கால் பண்ணி அவன் வந்து முயற்சி தூக்கிட்டு போகும் வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படியான ஒரு நிலையில நாங்களும் வாழ வேண்டி வரும். எனவே இப்படியான ஒரு பெரிய பொறுப்பு எங்களுக்கு மத்தியில் இந்த சகோதரத்துவத்தை ஏற்படுத்த வேண்டி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சகோதரத்துவத்தை இல்லாமலாக்குகின்ற, உருவாகின்ற, கட்டியெழுப்பப்படுகின்ற சகோதரத்துவத்தை இல்லாமலாக்குகின்ற பல 100 காரணிகள் இருக்கின்றன. நான் ஒரு சில விடயத்தை உங்களுக்கு முன்னால் முன்வைக்கின்றேன். பொறாமை என்பது போராமை என்று அன்றைக்கு பொறாமை எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பொறாமை. பொறாமையை பற்றி ரசூலுல்லாஹ் எப்படி எச்சரித்தான்னு சொல்லுங்க. பொறாமை ஈமான. அப்ப ஒருத்தருக்கு சகோதரத்துவம் இல்லாட்டி அவருக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? ஈமான் இல்லைன்னு அர்த்தம். பொறாமை, எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பொறாமை குணங்களை நாங்கள் இல்லாமலாக்க வேண்டும். பெருமை, பெருமையை பற்றி ரசூலுல்லாஹ் எப்படி எச்சரிக்கிறாங்க? இவருடைய உள்ளத்திலே கடுகளவேனும் பெருமை இருக்கின்றதோ சுவர்க்கம் நுழைய மாட்டான். பெருமை எங்களுடைய சகோதரத்துவத்தை பிரிக்குது. ஒருத்தர் தான் பெருமைப்பட்டு அவர் சிறுமையாக பார்க்கின்ற பொழுது சகோதரத்துவம் இழந்து போகுது. குடும்பங்களுக்கு மத்தியில பெருமை பார்க்கின்ற பொழுது சகோதரத்துவம் இழந்து போகுது. சகோதரர் சகோதரிக்கு மத்தியில பெருமை பார்க்கின்ற பொழுது, எங்களுடைய உறுப்பினர்களுக்கு மத்தியில நாங்கள் ஒருவருக்கு ஒரு பெருமை பாராட்டுகின்ற பொழுது இந்த உறவுகள் பிரிந்து போகுது. அந்த உறவுகளை கட்டி எழுப்பலாம இருக்கு. இந்த கொள்ளையை வாழ வைக்கலாம இருக்கு. எது எப்படி போனாலும், உறவுகள் எப்படி போனாலும் இந்த கொள்ளையை வாழ வைக்கலாம இருக்கும். எங்களுக்குள்ள நாங்க பொறாமப்பட்டு கொண்டு, எங்களுக்குள்ள நாங்க பெருமையை பாராட்டி கொண்டு, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காம நாங்க பெருமை பாராட்டி கொண்டிருந்தா இந்த கொள்கை வாழாது. தப்பெண்ணங்கள் இஸ்லாமிய சகோதரத்துவத்துக்கு மிகவும் மோசமான பெரிய விளைவுகளை ஏற்படுத்துவதுதான் தப்பெண்ணம். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லிட்டான், இன்ன பரல் இஸ்மி, நீங்க நினைக்கிற அதிகமான, நீங்க நினைக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் பாவமானது. நீங்கள் அதிகமாக நினைக்காதீர்கள் என்று வந்துதான் பின்னால வருகிறது. நீங்க நினைக்கின்ற அதிகமாக சில எண்ணங்கள் பாவமானது. அடுத்தவங்களை சூழல் கெட்ட எண்ணம் என்பது ஒரு மிக மோசமானது. நீங்க அடுத்தவங்களை பற்றி தப்பெண்ணங்கள் நினைக்கிறதுல தவிர்த்து கொள்ளுங்க என்று குர்ஆன் சொல்லுது. இதை பற்றி நியாயமான ஹதீஸ்களை ஒவ்வொன்றாக போட்டு விளங்கப்படுத்தக்கூடிய போதிய டைம் அல்ல இது. ஆனால் நீங்கள் நேரடியாக சிந்தனைக்கு நான் விடுகின்றேன். தப்பெண்ணங்கள் எங்களுக்குள்ள மத்தியில் தப்பெண்ணங்கள் வருவது எங்கட சகோதரத்துவத்தை பிளக்குது, குடும்பத்தில சகோதரத்தை பிளக்குது, இந்த கொள்கையிட சகோதரத்துவத்தை பிளக்கக்கூடியதாக மாறுது. பகைமை உணர்வுகள் எப்பொழுதுமே ஒருத்தரை ஒருவர் குரோத மனப்பான்மையோடு பகைமையோடு பார்க்கக்கூடாது. அன்போடு, நேசத்தோடு, பாசத்தோடு பார்க்க வேண்டும். குற்றம் தவறுகள் மனிதர்களால் இழைக்கப்படும், மன்னித்து அவர்களோடு நேசம் கொள்ளுகின்ற, பாசம் கொள்ளுகின்ற, அன்பு பாராட்டுகின்ற மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சகோதரத்தை கட்டியெழுப்ப முடியும். கோல் சொல்லுதல், அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் இதனை ஒரு சிறிய காரியமாக பார்த்தாலும் அன்றாட வாழ்க்கையில் நியாயமாக இடம்பெறுகின்றது. நாங்கள் ஒருவர் பற்றி விளங்காமல் நாங்கள் பார்ப்பது ஒன்றை, சொல்லுவது ஒன்றை, அவர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருப்பார், நாங்கள் சொல்லுவது ஒன்று. சமூகத்திலே எத்தனை பிரச்சனைகள் இதனால் வருகின்ற சகோதரர்கள். அடுத்தது பகைமை உணர்வு, குரோத மனப்பான்மை, கோப உணர்வு, இப்படி நியாயமான காரணிகள் சொல்லிக் கொண்டு செல்லலாம். நான் நினைக்கின்றேன் உங்களுக்கும் இது பற்றி கருத்துக்கள் சொல்லலாம். இந்த சகோதரத்துவத்தை முறிக்கின்ற காரணிகள் எங்களிடத்தில் நியாயமாக இருக்கின்றது. இவை அத்தனையும் தாண்டி நான் உடையத்தை சொல்லுவேன். எல்லோரும் ஏற்றுக்கொள்வீர்கள் நினைக்கின்றேன். எங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற எங்களுடைய மனைவிமார்களும் சில போது இந்த சகோதரத்துவத்தை முறிப்பதிலே சில போது காரணிகளாக அமையலாம். எல்லோரும் அல்ல, அமையலாம். சமூகத்தில் நியாயமாக காண்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயத்திலே மிக கஷ்டத்தோடு, மிக
நீண்ட காலத்துக்கு கட்டியெழுப்பப்படுகின்ற உறவுகள், சகோதரத்துவங்கள் இப்படியான ஒரு சிறிய சிறிய காரணத்தினால் தவிடுபடியாகி உடைந்து மண்ணாகி போகின்ற சந்தர்ப்பங்களை காண்கின்றோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் எங்களிடம் சகோதரத்துவத்தை வரவேற்கின்றது, எதிர்பார்க்கின்றது, எங்கள் மீது கடமையாக்கி இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்ற கௌரவமாக இஸ்லாம் சகோதரத்துவத்தை பார்த்திருக்கின்றது. ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய தகைமையாக இஸ்லாம் சகோதரத்துவத்தை பார்த்திருக்கின்றது. ஒரு தாய்க்கு, இஸ்லாத்தை வாழ வைக்கின்றவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை பண்பாக இஸ்லாம் இந்த சகோதரத்துவத்தை பார்த்திருக்கின்றது. எனவே நாங்கள் ஒரு மனிதன் என்ற நிலையிலிருந்து, மூமின் என்ற நிலையிலிருந்து அல்லாஹ்வின் மார்க்கத்தை வாழ வைக்கின்ற தாயிக்கள் என்று வருகின்ற பொழுது 3 படித்தரங்கள் இந்த சகோதரத்துவத்தை சுமக்க வேண்டிய, எங்களுக்கு மத்தியில் 3 படித்தரங்கள் தாண்டி அன்பும் பண்பும் நேசமும் பாசமும் உறவுகளும் ஒருவருக்கு மத்தியில் இருக்க வேண்டிய ஒரு பாரிய கடமைப்பாடும் தேவையும் இருக்கிறதை பார்க்கின்றோம். இத்தகைய ஒரு தேவையுள்ள நாங்கள் இத்தகைய சகோதரத்துவத்தை கட்டி எழுப்பி இப்படியான அற்ப காரணங்களினால் எங்களுடைய சகோதரத்துவத்தை முறித்து நாளை மறுமையிலே அல்லாஹ்விடம் போய் நஷ்டவாளிகளாக மாறுவதை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான் ஒரு ஹதீஸை இறுதியாக குறிப்பிட விரும்புகின்றேன். ஒரு மனிதன் 3 நாளைக்கு மேல் இன்னொரு சகோதரனோடு கோபித்திருந்து மரணித்தால் என்ற ஒரு சிந்தனையை, எந்த அளவுக்கு இஸ்லாம் சகோதரத்துவத்துக்கு மகிமை கொடுத்திருக்கின்றது, எந்த அளவுக்கு அந்தஸ்து கொடுத்திருக்கின்றது என்பதை சிந்தித்து நாங்கள் ஒருவருக்கு ஒரு ஒத்தாசையோடு எப்பொழுதும் உறவு கொண்டாடி அன்போடும் பாசத்தோடும் உதவிகளோடும் ஒத்தாசைகளோடும் வாழ்ந்து இந்த கொள்கையை வாழ வைக்கின்றவர்களாக ஒன்றுபடுவோம். அதிலே எங்களுடைய சகோதரத்துவத்தை கட்டியெழுப்புவோம். அப்பொழுது எங்களுக்கு மத்தியிலும் சமூகத்திலும் நிச்சயம் இந்த சகோதரத்துவம் குடும்பத்தில், சமூகத்தில், நாட்டில், கிராமத்தில், தேசத்தில், உலகத்திலே இந்த சகோதரத்துவம் நிச்சயம் உயிர் வாழும் என்பதை உங்களுக்கு முன்னால் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.